நான் வந்து ஒரு சமுதாய தலைவராக இருந்தேன். 20 ஆண்டு காலத்துக்கு முன்பு ஒரு சமுதாய கூட்டத்தில் ஜென்ரலா பேசின ஒரு விஷயம், அதுல முன்னாடி நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருக்கேன், பின்னாடி நல்ல விஷயங்கள் அதெல்லாம் வெட்டிட்டு அந்த ஒரு வார்த்தை மட்டும் 20 வருஷம் கழிச்சு எடுத்து போடுறாங்க. எதிர்கட்சிகளால் தூண்டப்படுது, ஜெயிச்சிரும் அப்படிங்கிற ஒரு பயம். இதுக்கு வந்து ஒரு டீமை வச்சு எனக்கு எதிராக சில விஷயங்களை தூண்டுறாங்க. என் மேல அச்சம் இல்லை, பயம் இல்லை அப்படின்னா எதுக்கு தூண்டணும்? 30 வருஷமா எந்த குறையுமே சொல்லாத எதிர்கட்சி ஏன் என்னைய சொல்லணும்? டிவிக்கு ஸ்பாயில் பண்ணணும், இந்த ஜெயிச்சிருவாங்கங்கிற பயத்துல தேடி ஏதாவது ஒரு சின்ன தவறு வருமா அப்படிங்கிற பாக்குறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா மீடியாவும் நீங்க எடுத்தாலும் விஜய் 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 விஜய். இப்போ திருச்சியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா வேட்புமனு தாக்கல் பண்ண போனது எல்லா மீடியாவுமே கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 8 மணி நேரம் அந்த கேமரா பூரா விஜய் நோக்கியே இருக்கு. அப்போ எந்த தலைவருக்கு இந்த வரவேற்பு இருக்கு? விஜய் பிரச்சாரத்துக்கு தடைங்கிறாங்க. ஏன் தடை அப்படின்னா கூட்டம் பெருவாரியாக வரும், அதனால் தடை விதிக்கிறோம். இதே ஒரு வெற்றி தானே. ஒரு தலைவர் நீங்க கூட்டம் கூட்டினால் அதிகமான கூட்டம் வரும், அதற்காக தடை விதிக்கிறோம் அப்படிங்கிற எழுதி அரசாங்கம் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க. ஓகே ஓகே சார், அதாவது கம்பம் தொகுதியில் வந்து அதிமுக அதே மாதிரி திமுகன்னு ஒரு 2 பெரிய கட்சிகள் இருக்கு. கம்பம் தொகுதியில் டிவிக்கு சார்பாக நீங்கள் நிற்கிறீங்க, உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? என்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. இதுக்கு காரணம் வந்து எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் 2 பேருமே வயதானவர்கள். ஒன்று ஓய்வெடுக்கக்கூடிய வயதில் பதவி அரசியலில் இருக்காங்க. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக 6 முறை ஒருத்தர் இருந்திருக்காரு, ஒருத்தர் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. ஒன்றுமே செய்யலைங்கிறது இந்த மக்களுக்கு வந்து தெரியும். ஏன் மேலே எந்த அளவுலையும் எந்த குற்றச்சாட்டும் இல்லை. மக்களுக்கு சேவை செஞ்சுருக்காரு, மக்களுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்காங்கிற ஒரு நல்ல பேர் இந்த தொகுதியில் வந்து இருக்குது. நான் சாதாரணமாகவே சுயேட்சாவே நின்னாலும் கிட்டத்தட்ட 50,000 வாக்குகள் வாங்கக்கூடிய அளவில் தான் இந்த கம்பம் தொகுதி மக்கள் என்னை வைத்திருந்தார்கள். இப்போ கூடுதலாக தமிழக வெற்றி கழகத்தில் நான் போட்டியிடுவதனால அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாவும் நீங்கள் எடுத்தாலும் விஜய் 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 விஜய். இப்போ திருச்சியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா வேட்புமனு தாக்கல் பண்ண போனது எல்லா மீடியாவுமே கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 8 மணி நேரம் அந்த கேமரா பூரா விஜய் நோக்கியே இருக்கு. அப்போ எந்த தலைவருக்கு இந்த வரவேற்பு இருக்கு? விஜய் பிரச்சாரத்துக்கு தடைங்கிறாங்க. ஏன் தடை அப்படின்னா கூட்டம் பெருவாரியாக வரும், அதனால் தடை விதிக்கிறோம். இதே ஒரு வெற்றி தானே. ஒரு தலைவர் நீங்க கூட்டம் கூட்டினால் அதிகமான கூட்டம் வரும், அதற்காக தடை விதிக்கிறோம் அப்படிங்கிற எழுதி அரசாங்கம் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க. ஓகே ஓகே சார், அதாவது கம்பம் தொகுதியில் வந்து அதிமுக அதே மாதிரி திமுகன்னு ஒரு 2 பெரிய கட்சிகள் இருக்கு. கம்பம் தொகுதியில் டிவிக்கு சார்பாக நீங்கள் நிற்கிறீங்க, உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? என்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு.